அரைச்சமாவே அரைக்காதீங்க, நமக்கு புதுசு புதுசா வேணும். படமே மொக்க 10 ஜப்பானுக்கு சம்மா இருக்கு, புரியுதுங்களா? பாவம் கார்த்தி சாரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது இந்த லோகேஷ் கனகராஜ் ஏத்தி விட்ட டைப் ப்ரோ, அவரை பார்த்துட்டு தான் எல்லாம் இந்த ரீமிக்ஸ் சாங்கா போட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி நீங்க டைரக்டர் போயிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மியூசிக் டைரக்டரோட கிரியேட்டிவே உடஞ்சிரும். ஏற்கனவே பார்த்த படம் அன்னியன், அதையே திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கு. ஜப்பான்ல இருந்த அதே மாதிரியான பேட் வைப்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே உள்ளதையே திருப்பி உட்காந்து தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் போர் அடிக்கும் தானே. ஜப்பான் பார்ட் 2 அவ்வளவுதான். அன்னியன் ரீமேக்கு ஜப்பான் பார்ட் 2 அவ்வளவுதான். ஜப்பான்ல இருந்த அதே வைப் தான் இதுலயும் இருக்கு. அவர் தயவு செய்து கார்த்தி வந்து டைரக்டரை பார்க்காம கதைகள் கேட்டு பண்ணாருன்னா நல்லா இருக்கும். கிடையாது, சுத்தமா வாய்ப்பு கிடையாது. கங்குவாவோட மோசமான ஒரு இதா இருக்கும். படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல ப்ரோ, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. கார்த்தி சார் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்ல நடிகர். எம்ஜிஆர் மாதிரி பட்டையை கிளப்பிட்டாரு. ஆனா வந்து கதையில வந்து நலன் குமாரசாமி கோட்டை விட்டாரு. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. டார்க் காமெடி ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஒர்க் அவுட் ஆகல. கதையாவும் பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. ராஜ்கிரண் சார் அந்த இது இட்லி கடையில வந்த மாதிரி தான் வந்துட்டு போறாரு. மியூசிக் சனாவோட மாஸ்டர் பீஸ்லாம் இல்ல. சனா வந்து சூதுகவும்ல ஒரு மாஸ்டர். அது இந்த லோகேஷ் கனகராஜ் ஏத்தி விட்ட டைப் ப்ரோ, அவரை பார்த்துட்டு தான் எல்லாம் இந்த ரீமிக்ஸ் சாங்கா போட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி நீங்க டைரக்டர் போயிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மியூசிக் டைரக்டரோட கிரியேட்டிவே உடஞ்சிரும். ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணும். நீங்க வந்து ரீமேக் கொடுங்க, அந்த பாட்டை போடுங்க, இந்த பாட்டு போடுங்கன்னா அவனோட கிரியேட்டிவ் சென்ஸே உடஞ்சிரும். அப்போ அப்படி பண்ணீங்கன்னா இளையராஜா வந்து கேஸ் போட்டே தான் இருப்பாரு. அவருக்கு வந்து பென்ஷன் மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் 50 லட்சம் 50 லட்சம் வாங்கிட்டு தான் போகணும். அவருக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா ஓகே. அப்ப ஏஆர் ரஹ்மான்ல இருந்து தேவாசாராவது ஒரு கௌரவமா எடுத்துக்கோங்க என் பாட்டுன்ட்டாரு. அப்போ நீங்க ரீமேக் பாட்டுலாம் போட்டீங்கன்னா எல்லாம் வயசானவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். புது புது டைரக்டர்ஸ் வாங்க, புது புது மியூசிக் டைரக்டர்ஸ் வாங்க, கிரியேட்டிவா கொண்டு வாங்க, புரியுதுங்களா? அரைச்சமாவே அரைக்காதீங்க, நமக்கு புதுசு புதுசா வேணும். படமே மொக்க 10 ஜப்பானுக்கு சம்மா இருக்கு, புரியுதுங்களா? பாவம் கார்த்தி சாரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அன்னியன் படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்க. அதுல 3 கேரக்டர், இதுல 2 கேரக்டர், அவ்வளவுதான் வித்தியாசம். இது எதுக்கு ஒரு நல்ல உட்காந்து ஒரு வருஷம் எழுதுனான்னு தெரியல. அது தயவு செய்து நல்ல காதலும் கடந்து போகே திரும்பி போயிட்டா நல்லா இருக்கும். ஆமா, அவருக்கு கமர்ஷியல் சுத்தமாவே செட் ஆகல. கார்த்தி வந்து எம்ஜிஆரா பண்ணியிருக்க சீக்வன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்டர்வல் பாக்ஸ் செம்மையா இருந்துச்சு. கீர்த்தி செட்டி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய திருஷ்டி. அவங்க தயவு செய்து தவிர்த்து இருந்திருக்கணும். எம்ஜிஆர் சாங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சது நல்லா இருந்துச்சு. பட் ஒரு பாட்டை ரீமேக் பண்ணிருக்காங்க, ராஜாவின் பார்வை பாட்டை வந்து. அதை விட மிகப்பெரிய அவமரியாதை வேறு எதுவுமே பண்ண முடியாது. சனா தான் இதுக்கு மியூசிக்கானே தெரியல, அவ்வளவு மோசமா இருக்கு. சாங்ஸ், பிஜிஎம் எல்லாமே. ஜப்பான் பார்ட் 2 அவ்வளவுதான். அன்னியன் ரீமேக்கு ஜப்பான் பார்ட் 2 அவ்வளவுதான். ஜப்பான்ல இருந்த அதே வைப் தான் இதுலயும் இருக்கு. அவர் தயவு செய்து கார்த்தி வந்து டைரக்டரை பார்க்காம கதைகள் கேட்டு பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஆமா, அவர் இதே மாதிரி இது மாதிரி இன்னொரு படம் வந்ததா முடிஞ்சிச்சு அவர் கதை. ஏன்னா ஜப்பான்ல இருந்த அதே ஜப்பான் மாதிரி தான் இருக்கு இந்த படம். அதை அப்படியே திரும்பி பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரச்சனை இல்லை. பட் நலனுக்கு கமர்ஷியல் எழுத வரல, அவ்வளவுதான். ஆமா, இல்ல படம் பெருசா எங்கேயுமே கனெக்ட் ஆகல, எங்கேயுமே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. ஏற்கனவே பார்த்த படம் அன்னியன், அதையே திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கு. ஜப்பான்ல இருந்த அதே மாதிரியான பேட் வைப்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே உள்ளதையே திருப்பி உட்காந்து தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் போர் அடிக்கும் தானே. வாய்ப்பே கிடையாது, சுத்தமா வாய்ப்பு கிடையாது. கங்குவாவோட மோசமான ஒரு இதா இருக்கும். இல்ல, கண்டிப்பா கிடையாது. எம்ஜிஆரா கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் பதிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. அது